friends, welcome to Geeta சமையல். நம்ம இன்னைக்கு வந்து அமாவாசை சமையல் தான் பார்க்க போறோம். அது என்னென்ன செய்யறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. Facebookலயும் Instagramலயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு தான் பார்க்க போறீங்க. ஜவ்வரிசி வேகுது, முந்திரி திராட்சை நம்ம வறுத்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கேன். பெரியவனுக்கு இன்றைக்கி ஸ்கூலு, அவன் போகிறதுக்குள்ளே வடை பாயாசத்தை டிஃபன் மாரி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணோம். இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் சமையல் தான். இன்றைக்கி முனீஸ்வரன் கோயிலுக்கு போனோம். ஏன்னா நான் பௌர்ணமி அன்றைக்கே வந்து கிரிவலம் போயிட்டேன் திருவண்ணாமலைக்கு. அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம். மாதம் போவோம் பௌர்ணமி அன்றைக்கி. இந்த தடவை நான் போகல. சரி, அமாவாசை அன்றைக்கி போயிட்டு வந்துடலாம். இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் சின்னவன் அவங்க மட்டும் வண்டியில் போயிட்டு வந்துடலான்ட்டு நான் 1/2 லிட்டர் பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி ஒரு 50 கிராம் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 சேமியா மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்துருச்சு. சாதம் வடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு டைம் ஆச்சுன்னா கூட எப்படின்னு பார்த்துட்டு என்ன சாதம் கிளறுதோ கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த பக்கம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ரெண்டுத்தையுமே வந்து நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்துட்டோம். ஒரு 1/2 லிட்டர் பாலை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இது எப்படி திக்காகிடும். ஜவ்வரிசி வேகட்டும், சேமியா வேகட்டும். ஜவ்வரிசி நம்ம வேக வச்சு தான் சேர்த்துட்டோம். இப்போ சேமியா வேகட்டும். இப்போ வாழைக்காய் வறுக்கிறதுக்கு வாணலி வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காய்க்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு மாதம் கடலெண்ணெய் வாங்கிப்பேன். அப்போ வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கிப்பேன். அப்படியே மாற்றி வாங்குவேன். ஒரு மாதம் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் வாங்கிப்பேன். ஒரு கடலெண்ணெய் வாங்கி ஒரு நல்லெண்ணெய் வாங்கிப்பேன். அதே போல் தேங்காய் எண்ணெயும் 3 பாட்டில் வாங்கிட்டு அந்தமாரி வச்சுப்பேன். எண்ணெய் மட்டும் தீராமல் வச்சுப்பேன். எப்பயுமே வந்து எண்ணெய் சாப்பாட்டுக்கு போடுறது எப்பயுமே நம்ம வீட்டில் நிறைய இருந்துச்சுனாவே வீடு வந்து நல்லா செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் பாதி ஹீட் ஆனவுடனே கடுகு சேர்த்துடுங்க. ஏன்னா அது நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆனவுடனே லைட்டாக ஹீட் ஆனாவே அப்படியே புகை வர மாரி ஆகிடுது. ரொம்ப ஹீட் ஆனால் வரும் பாருங்கள், அந்தமாரி ஆகிடுது. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம். ஏன்னா எப்பயுமே ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு இப்போ 4 பேர் 5 பேர் வீட்டில் இருக்கோன்னா ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது. செட் ஆகாதவங்களுக்கு இந்த போன் முட்டி பெயின் எல்லாம் நிறைய வரும். அதுக்காக தான் நான் மாற்றி யாருக்கு எண்ணெய் உடம்புன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் மாற்றி செய்வேன். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வாழைக்காய், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமாவாசை. நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு சமையல் முடிஞ்சிடும். நான் வர இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக சமைச்சி வச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக உக்காந்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். உளுந்து ஊற வச்சுருக்கேன் வடைக்கு. மெதுவடை தான் சுட போகிறேன். அது சுட்டால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதில் காய் வேற போட்டு செஞ்சால் சாப்பிட்டுப்பாங்க. அவனுங்களுக்கு மசால் வடையே பிடிக்க மாட்டுது. இருந்தாலும் நடுவில் செஞ்சு கொடுக்கறது, ஏன்னா பழக்கம் இல்லாமல் போயிடும்னு சொல்லிவிட்டு மூடி வச்சிடலாம். சேமியா வெந்துட்டுருக்கோம். பார்க்க தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ஆறுச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். நான் 2 கிளாஸ் வந்து ஜவ்வரிசி வேக வைக்க தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் வந்து பாலுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 சேமியா, ஒரு 50 ஜவ்வரிசி வேக வச்சு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 75 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து நல்லா மலர்ந்து வரட்டும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய். நான் வந்து ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், ஜவ்வரிசி, சேமியா பால் பாயாசம், அப்புறம் வந்து மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, ஒரு துண்டு பீட்ரூட்டு, அவரைக்காய், பீன்ஸு எல்லாமே 2 போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். பூசணிக்காய் பார்த்தா பூசணிக்காய் கிடைக்கல. கொத்தவரங்காவும் கிடைக்கல. அமாவாசை அன்னைக்கு எப்பயுமே செய்யணும். வாழைக்காய் மட்டும் இருந்தது. காலையில் போய் நம்ம கடையில் வாங்க முடியாதுல்ல. இப்போயே வாங்கி வச்சிட்டா தான் நைட்டே காலையில் எழுந்திரிச்சி நம்ம பூஜை வேலையை முடிச்சுட்டு உடனே சமைக்க முடியும். காலைல எழுந்திரிச்சி பெரிய வேலை, திருப்தியாக பூஜை பண்ணிவிட்டு சமையலுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு பொழுது நம்மளுக்கு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போவோம். இப்போ பார்த்திங்கன்னா பாயாசம் நல்லா மலர்ந்து வருது, ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இப்போ வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு மஞ்சள்தூள், தண்ணி, பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவனுக்கு வந்து பருப்பு சாதம் வேணுமா நெய் ஊற்றி, அதனால் சாம்பாருக்கு தேவையான ஒரு 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 தக்காளி பழம், 2 தக்காளி வந்து சாம்பாருக்கு, 1 தக்காளி வந்து பருப்பு ரசத்துக்கு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு வந்து இப்போ மலரட்டும். இந்த பக்கம் வந்து நல்லா வாழைக்காய் ரோஸ்ட் ஆயிடுச்சு, வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இதுலேயே வந்து உருளைக்கிழங்கும் வறுத்துடலாம். ஒரு கிணத்துல இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா மலர்ந்து வந்தோன்னே முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது, நல்லா திக்காகிடுச்சு. இன்னமும் திக்காக ஆகும். அப்படி இருந்தால் நீங்கள் பாலை காய்ச்சி சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் வாழைக்காய் வறுத்தோம்ல, அதுலேயே ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து காயட்டும் பாதி. இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. ஸ்டவ் வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு
காரத்துக்கு தகுந்த மாரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் உப்பு ஒரு பக்கம். இது பாதி உப்பு ஏற்கனவே வந்து நான் வேக வைக்கும் போது போட்டிருக்கேன். இப்போ அதனால் பாதி உப்பு மட்டும் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நான் வந்து கிரைண்டரில் உளுந்து போடணும். போட்டுட்டு வந்துடுறேன். அப்படியே சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராகிடும். அதுக்குள்ளே பருப்பு 2 விசில் வந்துடும். இப்போ வந்து சாம்பாருக்கு எண்ணெய் காயுது. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 4 மிளகு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, கோஸு, அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இருக்குது. ஒரு 2 கத்திரிக்காய், மாங்காய் போட போகிறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பருப்பு 2 விசில் வந்துடுச்சு, அதனால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம் வடை சுடுறதுக்கு. எப்படி ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பருப்பு சாதத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காயை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன். பையனுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் வடையை சுட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பருப்பு வெந்துருச்சு, பார்க்கலாம். எனக்கு 1/4 ஹவர் தான் இருக்குது, அதனால் அவனுக்கு சாமிக்கு 2 வடையை வச்சுட்டு அவன் கையில் கொடுத்துட்டு அவன் குழந்த சாப்பிட்டுப்பான். அந்த பாருங்கள், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் வந்து ஆற வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா தக்காளியோட மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு நல்லா தலை குழந்தைக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுலேயே வந்து நெய் போட்டுக்கலாம். இது இந்தமாரி சாப்பாடு கொடுத்தா சின்ன வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஊட்டின ஞாபகம் வருது. அவனுங்கள இந்த சாப்பாடு நல்லா இருக்கேம்மா, அவசரத்துக்கு ஒரு தடவை கட்டி கொடுத்தேன், சூப்பராக இருக்கேன், நனவு இல்லை போல இருக்குது குழந்தையில நம்ம ஊட்டினது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெறும் பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நான் கிரைண்டரில் மாவு அள்ளி வச்சுட்டேன், காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சின்னா வடையை தட்டி போடுற வேலை தான். இது கொஞ்சம் சாதம் இப்போ ஆறட்டும், மிக்ஸ் பண்ணிக்கு கட்டிடலாம். பாருங்கள், சூப்பராக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ காய் பாதி வதங்கினோன்னே வெறும் தண்ணியாக சேர்த்துக்கலாம், பருப்பும். இப்போ காய் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக்கு உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பீன்ஸு, பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, இஞ்சி, கோஸு, உப்பு போட்டிருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதுக்குள்ளே காயட்டும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. வடையை தட்டி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியில் கையை தொட்டு அதுக்கப்புறம் மாவை எடுங்க. சூப்பராக உங்களுக்கு கையில் ஒட்டாது.
வாழை இலை இருந்தால் தட்டிக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே தட்டி போடுறதா இருந்தாலும் சரி, எப்படி வேணால் உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்தமாரி தட்டி போட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா அப்படியே எடுத்தால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இந்த வெஜிடபிள் வடை வந்து எங்கள் அப்பா வந்து ஷூட்டிங்கில் சமையல் பண்ணுவார். அங்கே பண்ணும்போது எங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் விசேஷம்னா இந்த வடை தான் சுடுவார். சின்னதில் எங்களுக்குமே இது தான் சுட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 செகண்ட் ஆனோடனே திருப்பிக்கோங்க. கையில் தண்ணி இருந்திருக்கு போல இருக்கு. தண்ணி இருக்கவும் அதில் பட்டு சலன்னு கேட்குது பாருங்கள். எண்ணெய் கடாய் வச்சாவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வேலை செய்யணும். அவசரமாக செய்கிறது வேலையில் முருங்கைக்காய் இன்னும் வேகலை. மித்த காய் கூட வெந்திருக்கும், முருங்கைக்காய் வெந்திருக்காது. இப்போ மாங்காய் மட்டும் கட் பண்ணணும். இப்போ வந்து வடை நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஒரு நேரத்தில் டைம் இருந்தால் 2 டைம் கூட பாதி வேக்காடில் எடுத்துகிட்டு போடுவேன். இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு இப்போ டைம் கிடையாது. இருக்கிற டைமில் கடகடன் வேலையை முடிக்கணும். இன்னும் நம்ம ரசம் வேறு வைக்கணும். அப்பளம் வேணும்னா பொரிச்சிக்கலாம். ஏன்னா வடையே இருக்கும், இருந்தாலும் ஒரு 2 அப்பளம் பொரிச்சிக்கலாம். நம்ம காக்காவுக்கு வேறு சாப்பாடு வைப்போம். இன்றைக்கி அமாவாசைல, அதனால் நான் டெய்லியுமே வைப்பேன். அமாவாசைக்கு தான் வைப்பேன்னு இல்லை, டெய்லியுமே வைப்பேன். அழகாக பாயாசத்தெல்லாம் அழகாக கொத்தி உறிஞ்சி குடிச்சிட்டு போவோங்க. அவ்வளோ சூப்பராக குடிச்சிட்டு போவோம் காக்கா. நம்ம ரெகுலராக வச்சாவே அது கரெக்டாக வந்துடும். நம்ம ஒரு நாள் அசைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கத்தி கூப்பிடும் நம்மளை. மனசால் கூட அவ்வளோ அறிவு கிடையாது, ஏன்னா காக்காவுக்கு வந்து அவ்வளோ அறிவு இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு 2 செகண்ட் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே சாம்பாரை பார்த்துடலாம். கொஞ்சமாக பருப்பு மட்டும் நிறுத்திக்கலாம். இவ்வளோ போதும் ரசத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றணும், அப்போ தான் பத்தும். இங்கே பாருங்கள், வெறும் பருப்பாக இருக்குது. இப்போ வந்து மாங்காவை சேர்த்துடலாம். நான் ஒரு அரை மாங்காய் சேர்த்துக்கிறேன். ஒருத்தர் எங்கள் வீட்டில் மாங்காய் பிரியர் ஒருத்தர் இருக்கார். பாதி மாங்காவை அவருக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். சூப்பராக பருப்பு சாதம், வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் தொட்டுக்க வச்சுருக்கேன். மாதுளம்பழம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மாங்காய் பாதி வெந்துட்டுருக்கோம். மாங்காய் போட்டாவே சாம்பார் செம்ம மணமாக இருக்குது. இன்றைக்கி சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா காய் போட்டிருக்கோம்ல, நல்லா ஏடு கட்டி வந்துடுச்சு. நம்மளுக்கு வடையும் முடிஞ்சிருச்சு சுட்டு. இப்போ அப்பளம் பொரிச்சிட்டு ரசம் மட்டும் தாளிச்சா போதும்.
பருப்பு ரசத்துக்கு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், மிளகு சீரகம், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயமும் தக்காளியும் பருப்புலேயே வேக வச்சு போட்டிருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ அப்பளத்தை வறுத்துக்கலாம். இட்லிக்கு வேறு மாவு ஊற வச்சுருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மாவு அரைக்கணும். இப்போ வடைக்கு மாவு அரைச்சல, அதனால் நான் எப்பயுமே சண்டே தான் அரைப்பேன். அரைக்கலை நேற்று. சரி இன்றைக்கி காலையில் மாவு எப்படியும் உளுந்து போடுவோம், அப்போ அரைச்சிக்கலான்ட்டு கம்பு, சோளம், கவுனி அரிசி, 2 அலகு இட்லி அரிசி, கருப்பு உளுந்து எல்லாம் ஊற வச்சுருக்கேன். வந்து அரைக்கணும். இப்போ எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். ரசமும் மலர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் பிளேட்லேயும் எடுத்து காட்டுறேன். சூப்பராக சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.